2 பெரிய புளிப்பு மாங்காயை வாங்கி அதை நல்லா அலம்பி நல்லா ஈரம் போக துடைச்சி கொஞ்சம் நார்மலான இந்த அளவுக்கு இருக்கலாம் துண்டு, இந்த அளவுக்கு நல்லா துண்டு துண்டாக திருத்தி வச்சுக்கணும். அப்புறம் 1 கப்பு அல்லது 1.5 கப்பு கூட கடுகு, அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாங்காயில் போடணும். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு வெந்தயம், அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த மாங்காய் மேலே போடணும். அதுக்கப்புறமா மிளகா பொடி நல்லா ஒரு 2 கப்பு நல்ல மிளகா பொடியாக இருக்கணும், அதையும் அந்த ஊறுகாய் மேலே போடணும், அந்த மாங்காய் மேலே போடணும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 கப்புக்கு உப்பு போடலாம். அதில் ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூனுக்கு மஞ்சள் பொடியும் அதில் போடலாம். இப்போ அதில் கடுகு போட்டிருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம், மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், மிளகா பொடி போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், எல்லாம் போட்டிருக்கோம். அதில் நல்லா ஒரு 300 அல்லது 400 கிராம் அதாவது அரை லிட்டர் கூட இருக்கலாம் எண்ணெயை அதில் குத்தி அந்த ஊறுகாயில் அந்த நல்லா கலரிட்டு அதை அப்படியே ஒரு வெள்ளை துணியை போட்டு அதோட வாயை கட்டி வச்சுட்டு ஒரு 5 நாள் கழித்து அதை திறந்து பார்த்தோம்னாக்க அந்த ஊறுகாயில் நல்லா ஊறி அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே முதந்துட்டுருக்க மாதிரியா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அதை நல்லா கிளறி விடணும். கிளறி நல்லா விட்டுட்டு அதை நல்ல ஒரு பீங்காஞ்சாடிலையோ அல்லது நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலையோ எடுத்து வச்சுக்கணும். அப்படி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த பீங்காஞ்சாடியோ அந்த கிளாஸையோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு அதில் 2 கரண்டி எண்ணெய் குத்தி அதில் இந்த ஊறுகாயை எடுத்து வச்சு மேலே ஒரு கரண்டி 2 கரண்டி எண்ணெய் குத்தி அதை அப்படியே மூடி எடுத்து வச்சுட்டோம்னாக்க அருமையான ஒரு மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னாக்கா 3 மாதம் 4 மாதம் கூட கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய். இந்த பண்ணி வச்சுட்டா இந்த வெய்ய காலத்துக்கு இந்த மாங்காய் சீசனுக்கு நம்ம மாங்காய் ஊறுகாயை டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். என்ன சகோதரிகளே, மாங்காய் ஊறுகாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.